ஆதியே துணை. சிவானந்த போதம் சீடன் கேட்குதல். ஆனால் சாத்திரங்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சாற்றுகின்றதே. அவற்றுள் முன் சொல்லிய சரியை முதலாகிய முத்தொழிலும் செய்து முடிந்த பின்னரென்றோ ஞானம் அறிய வேண்டியுள்ளது. அப்போதுதானே ஞானாசிரியர் கிருபா கடாட்சமும் வேண்டியது என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். சரியை முதன் முத்தொழிலும் செய்கின்றோர்கள் சாயுச்சிய ஆசானை பணிய வேண்டும். ருசியுடன் அமுதலித்து பாத பூஜை உண்மையுடன் உபசாரம் செய்ய வேண்டும். பரிசை கொண்டு சோதித்து நிந்தை சொல்லி பகைத்திடிலோ நசித்திடுவர் பலனோ பாழாம். விரிவு கொண்டு மயங்காதே உற்று பாரு. வீணருடன் கேள்வி விட்டு மெய்யை பாரு. அதாவது சரியை, கிரியை, யோகம், ஞானம் இவைகளின் மூலம்தான் ஒரு மெய்குருபிரானை நம்மால் அடைய முடியும். வேறு எந்த வழியாலும் மெய்குருபிரானை அடைய முடியாது என்று இத்திருப்பாடலில் சிவானந்தபத்து விளக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக சாலையில் பழைய அனந்தர்களில் வெற்றிவேல் அனந்தர், அல்லமானந்தர் இவங்க 2 பேரும் வெற்றிவேல் அனந்தர் பல சொத்துக்களையும் விட்டுவிட்டு தெய்வமே கதி என்று அவர்கள் இட்ட பணியை, திருப்பணியை சிறமேல் தாங்கிக் கொண்டு செய்தார்கள். அவர்கள் பெரிய பணக்காராக இருந்தாலும் அவர் அனைத்தும் சொந்த பந்தம் எனக்கு எது வேண்டாம், தெய்வமே போதும் என்று வந்துவிட்டு அவர் தெய்வத்த பணியை முக்கால்வாசி அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டு தான் இருப்பார்கள். வயக்காட்டில் ஆடு மேய்க்கிறதும் அப்புறம் அந்த நெல் அறுவடை செய்தல் போன்ற உழவு தொழில்தான் செய்து கொண்டு திருமாளிகையில் திருப்பணி அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். தெய்வம் அவர்கள், ஏன்னா அவர்கள் ஒரு பைசாவே கிடையாது, சாப்பிட்றதுக்குலாம் தெய்வம் அவர்கள் கொடுக்கக்கூடிய சிறிய தொகையை வைத்து கொண்டு தான் தெய்வம் அவர்கள் பசியாறிக்கொண்டு இருந்தார்கள். அவருக்கு தேவையான சாப்பாடுகள் திருமாளிகையிலிருந்து பெரியம்மா அவர்கள் கொடுப்பார்கள். அதை உண்டு கூட அவர் எதுவோ ஒரு 10 பைசா அங்கே தன் கையில் ஒரு வேட்டி, ஒரு சட்டை, ஒரு இதாக இருக்கும் தலைப்பாத்துணி. அது தலைப்பாத்துணியில் ரொம்ப கிழிஞ்சி நெஞ்சு போய் தான் இருக்கும். அப்படி இருந்தாங்க அவங்களாம். அலமானதரும் ஆடு மாடு வைத்து தெய்வத்துடைய இருக்கக்கூடிய மாடுகளை வைத்து பால் கறந்து திருமாளிகைக்கு கொடுத்து விட்டு உணவு தொழில் செய்யக்கூடிய நெல்லுகளை அரைத்து மிஷினில் கொண்டு அரைத்து கொண்டு வரக்கூடிய நானும் அவங்களும் பழகினேன். அவர் வண்டியில் கட்டி போகும்போது நானும் வண்டியில் உட்காந்து அன்னவாசலில் கொண்டு போய் அதை அரைச்சி கொண்டு வர அந்த தொழில் தான் அவங்களும் செய்து கொண்டு இருந்தார்கள். உதாரணம் பல அனந்தர்கள் அது போல தான் தெய்வத்தை எனக்கு தெரிஞ்சு நான் பழகினேன். 2 பேரும் இந்த 2 பேரும் தான் அது மாதிரி தெய்வத்திற்கு ஊழியம் செய்து கொண்டு எப்போதும் அல்லமானுவாங்க. தெய்வமே எங்கே பொருளை கொடுத்தாக்கா அதே மாதிரி இந்த உருவகால தவத்தில் எல்லோரும் மௌனமாக இருங்கள், மௌனமை அடிக்கப் போது அவர் ஒன்றிய அப்புறம் மைக்கில் ஒரு ஒன்றிய கத்தின பொருள் அந்த கிழக்கு மேற்கு கேட்கும். அந்த அளவுக்கு சவுண்டாக பேசுவாங்க. இதில் சங்கைன்னு ஒரு வார்த்தை வருகிறது. சங்கை என்றால் சந்தேகம். அதுக்கு திருப்பாடலில் தெய்வம் சொல்லுவோம், அஞ்ஞான கிழங்கு கலைந்தெடுத்து அந்த திருப்பாடல் அந்த சந்தேகம் இல்லாமல் நம்மை அனைத்து நம்மிடத்தில் இருக்கிற மாயையாகிய சந்தேகங்களை நீக்கி அருட்பெரும் ஜோதியை
நமது இருதயத்தில் அவர்கள் ஏற்றக்கூடிய செயலுக்கு சந்தை என்று பெயர். சீடன் கேட்குதல். சாயுச்சிய ஆசானை பணிகின்ற செயலுக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறபடியினாலே அம்முத்தொழிலினது லாபமும் அவர்கள் தயவால் சுழுவிலே முடித்துக் கொள்ள ஆகாதோவென சீடன் வினாவ ஆசான் கூறுகின்றார். சாயுச்சிய ஆசானை அடுத்து காத்து சங்கையற்று திருவுலத்து பாங்கு கொத்தால் நீயுச்சியமாக வென்றே கிருபை நோக்கால் நேரான முத்தொழிலின் லாபம் நேர்ந்து மாயுச்சியமாகவே அம்பலத்தார் மலரடிக்கே அன்பாக செல்வாய் நெஞ்சே பாயுச்சியமாகவே பெற்றோருண்டு பராபரத்தை அடைந்த இதின் பண்பித்தாமே. அதாவது இப்போதான் இந்த பாடல்ல தான் சொன்னாங்க, ஞானம் யார் யார் எல்லாம் பெறலாம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதுதான் சந்நியாசம். அவர்கள் சாமியார்கள் சன்னியாசம் பூண்டு இருப்பார்கள். அதாவது நம் தெய்வம் சந்நியாசம் என்பது வீரத்துறவு பூண்டு என்பது சந்நியாசம் என்றார் சொல்வர். அதாவது வீரத்துறவு நம்ம தெய்வம் அவர்கள் வீரத்துறவு பூண்ட காலத்தில் விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டு அவர்கள் வீரத்துறவு பூண்டு சென்றார்கள். அதாவது தீரத்துறவு பூண்டு பாரப்பிரானுடனே அவர்கள் அகிலபலம் வரும்போது அவர்கள் அவ்வளவு வீரத்துறவு கொண்டு அவர்கள் துறவு பூண்டார்கள் தெய்வம் அவர்கள். பெரியவர்கள் குருகுல வாசத்தில் பணசாலையில் பக்தியுடன் தவம் இருக்கக்கூடியவருக்கு பெயர்தான் பெரியவர்கள். தெய்வம் அவர்களிடத்தில் அவர் பணசாலையில் தான் அந்த குருஷத்தில் தான் அது அந்த இடத்தில் பக்தியுடன் தெய்வத்தின் திருவருகைக்காகவும் அவர்கள் வரும்போது அவர்கள் அருளக்கூடிய திருவார்த்தைகளை தம்முடைய செவியில் மறுக்கக்கூடிய செயல் உடைய பெரியவர்களுக்கு பெயர் பெரியவர்கள் என்று பெயர். இதற்கெல்லாம் அவர் இவ்வளவு செயல்கள் புரிவதற்கு காரணமாக இருப்பது நமது மனம்தான், வேறு எதுவுமே இல்லை. அதாவது மனோன்மணி, சிரோன்மணி, ஞானமணி என்று 3 விதமான மணிகள் நம்மிடத்தில் இறைவன் வைத்து படைத்துள்ளார். மனோன்மணி, சிரோன்மணி, ஞானமணி. இதை ரவி, மதி, சுடர் என்றும் சொல்லுகிறார்கள். மனோன்மணி என்பது மனத்தால் இயங்கக்கூடிய செயலுக்கு பெயர் மனோன்மணி. சிரோன்மணி என்பது தலையில் சிரத்தில் என்றும் ஜீவித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த 3வது கண்ணாகிய அக்கண்ணுகள் சிரோன்மணி. ஞானமணி என்பது அதன் 2 மூலமாக அறிவு பிரகாச பொருளாக நமக்கு ஆகக்கூடிய செயலுக்கு பெயர் ஞான மணி. இதைத்தான் ரவி, மதி, சுடர் என்றும் உச்சுடர் என்றும் இதை அழைப்பார்கள். இதைத்தான் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும் என்கிறார்கள். அதாவது இந்த செயலை அந்த மனத்தை அறுப்பதற்கு தெய்வம் ஒரு உணவாக ஒரு திருப்பாடலில் அருளும் போது அறுக்கும் மட்டும் மாய்கை தன்னை அறுத்தே விட்டு அருமறையில் நெறிவழியே ஆசான் பின்னே உருக்கமுடன் ஊசி முனை வாசல் பாய்ந்து ஓமுடிந்த பட்டணத்தில் ஊடுருவி சென்று வெறுக்காமல் மனமெடுத்து நின்றார். ஆனால் இல்லாமல் போவதில்லை வேதத்தை
வெறுக்காமல் மனவெறுத்து நின்றாயானால் வேதாந்த திசைநாத வெறியும் தோணும். விருப்பமுடன் மனோருகி நிறைந்தாயாகில் வெல்லாமல் போவதில்லை வேதாந்தத்தை என்று 42வது பக்கத்தில் அந்த மனத்தை எப்படி அறுக்க வேண்டும் என்ற பெயரை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சீடன் கேட்குதல். இத்தகைய அனுபவத்தை இல்லறத்தில் நின்று பெற்றுள்ளார் எவரேனும் உண்டு கொள்ளோ என்றும், அன்றே துறவரம் பூண்டு சந்நியாசியாய் பற்பல விரத வைராகியமும் சர்வ சங்க நிவர்த்தியும் செய்து ஜெக சஞ்சாரத்தை விட்டகன்று ஆரணிய சஞ்சாரமுற்று வருபவர்களில் ஞானம் என்னும் அறிவு பிரகாசமாகி கஷ்டப்பட்டுள்ளாரோ வென்றும், அப்படி அறிவு பிரகாசமானவர்களிலும் தன் மனதுள் குடிகொண்ட அஞ்ஞான அந்தகாரத்தையொட்டும் வன்மையிலராகி மூடரதாலும் உண்டோ என்றும் சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். சந்நியாசியானதிலும் மூடருண்டு, சமுசாரம் செய்வதிலும் ஞானியுண்டு. முன்னாலே ஏதுவாம் பிராரத்துவங்கள் மூட்டிவிட்ட ஞானிக்கு முறை தப்பாது. பின்னாலே இருவினையும் தொடர செய்து பெற்றிடுவார் ஆசான் தன் கிருபை கொண்டு. பின்னா பின்னங்களாயென்றெண்ணாதே பெருஞ்சோதி ஆசானை பேணி கூடே. சீடன் கேட்குதல். அப்படியானால் இல்லறத்திலே இருந்தும் ஞானம் பெற்றுக் கொள்ளலாம் என்றது சுழுவாக இருக்கிறதே. அப்படி சுழுவாயிருந்தும் உலகத்தில் உள்ள பலரும் ஞானாசிரியரிட தனுக்கிரகம் பெற்றுக்கொண்டு முத்தி அடைவதருமையாய் இருக்கிறதே, அதில் என்ன பிரயாசை என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். யாவர்களும் பெரியோரை அடுத்து காத்து அவரடிக்கே பணிந்து மிக அன்பு செய்து ஆவலுடன் 12 வருடம் காத்து அப்போது பக்குவத்தை அரசோதித்து தேவர் முதன் மூவர்களும் தேடி காணா திருவடியும் முடிநடுவும் தரிசிக்கத்தான் நாவதனால் உபதேசம் செய்வார் நெஞ்சே நல்லறிவால் வெகு பூசை நவில்லதாமே. அதாவது சீடன் கேட்குறான். அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கு. நம்ம தெய்வம் அவர்கள் என்ன பண்ணாங்க, குடும்பத்துடன் இருந்துதான் மனைவி மக்கள் குழந்தை குட்டிகள் எல்லாம் இருந்து சுற்றத்தால் இருந்துதான் ஞானத்தை அதற்கு முன்னே தெய்வம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இருந்த சட்டங்கள் சன்னியாசம் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, யாரும் எதுவும் இல்லாமல் தனியாக இருந்தால் தான் ஞானம் அளிக்க முடியும் என்ற சட்டத்தை, பெரியப்பா அவர்கள் காலம் வரை இருந்த சட்டத்தை தெய்வம் அவர்கள் அதை மாற்றி அதை மிக எளிமையாக ஆக்கினார்கள். அது சரி, அப்படி இருந்தால் குடும்பத்துடன் இருந்து ஞானம் பெறுவது ரொம்ப ஈஸியாச்சேன்னு சீடன் கேட்க அது குருவார் சொல்கிறாங்க. அப்போது முக்தி அடைவதால் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் வர்றது வந்து முக்தி அடையிறதுக்கு தானே வரீங்கன்னு சொல்கிறோம். அப்போ முக்தி அடைவதால் எனக்கு என்ன லாபம்னு கேட்குறோம். முக்தி அடைந்தால் எனக்கு என்ன லாபம்? சில பேர் கேட்குறாங்கல்ல, செத்த இருக்கிற வரைக்கும் இருந்து அனுபவிச்சுட்டு போகலாம், செத்த பிறகு எப்படி போனால் எனக்கு என்ன, அதை பற்றி கேட்குறோம். தேவனை சொல்கிறாங்க, செத்த பிறகு 2 இருக்குடா, ஒன்று நிச்சயமாக சொர்க்கலோகத்தில் இருக்கணும், ஒன்று நிச்சயமாக நரகலோகத்தில் இருக்கும். அது வந்து எப்போது காலத்தில் இருக்கக்கூடிய நரகம், அதுக்காக போக வேண்டாம் என்று தடுப்பதற்காகத்தான் அவர்கள் கூட திருமையை தாங்கி நம்மை தடுத்தாட்டு கொண்டு யமவாதிகள் நம்மை காத்து ரட்சித்து கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் இறுதி பரியந்தம் காத்து
இருப்பவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். வேதத்தை சொன்னாங்களா? அப்ப கடைசி வரை குருபிரான் அவர்களின் நிழல் போல் இருந்தால்தான் அவர்கள் நம்மை ரட்சித்து யமவாதையிலிருந்து நம்மை காப்பாற்றுவார்கள். புரியுங்களா? இறைவன் இதைத்தான் ஒரு பாடலில் தெய்வம் அவர்கள் இறைவன் நம்மை எதற்காக படைத்தான் என்பதை அருளும்போது வல்லமையும் சீர்சிறப்பும் வாழ்வினுக்கே வந்த மனு பரமபத வாழ்வினுக்கே பாரில் படைத்த மனு பரமான சொர்க்கபதி வாழ்வினுக்கே வந்த மனு நெடுங்கால வாழ்வினுக்கே நிலத்தில் படைத்த மனு அண்டம் அனைத்தும் உள்ள பொருள் மனு உனக்கே கொடுத்தான் பரம்பெரியோன் குறித்த பெரு வாழ்வதற்கு. எதுக்கு கொடுத்தான்? பரம்பெரியோன் குறித்த பெரும் வாழ்வினுக்கு. எது வாழ்வு? நம்ம நிச்சய வாழ்வாகிய தன்னை அறிதல். அதுதான் தன்னை அறிந்தால் நம்மள் இருக்கக்கூடிய தலைவனை நம்மால் அறிய முடியும். ரைட். காலம் கடையினால் ஆகியதால் 12 வருடங்கள் என்பதை ஆண்டவர்கள் தளர்த்தினார்கள். இந்த கலிகாலம் என்பதால் 12 வருடங்கள் கழித்துதான் எல்லா ஞான செயல்களையும் உபதேசங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த செயலை அவர்கள் அந்த சட்டத்தை தளர்த்தி நமக்கு நம்மீது அருள் கொண்டு அருளினார்கள். அதுக்குதான் தெய்வத்து மெய்மையில் உள்ள ஒரு பாடலில் சொல்லும்போது எங்கள் குலமெல்லாம் செட்டி சொத்து எங்கள் தான் போனாலும் அங்கே வந்து சேரும் பங்கமில்லா ஆதிக்கர் ஊரில் வாழ்ந்த பால்குடி தாசாரியர் எல்லாம் படியாய் காணும் என்றும் இதைத்தான் அவங்க எங்கே போனாலும் கடைசி நம்ம தெய்வத்திடத்தில் தான் நாம் வந்து சேர முடியும். திரு அடின்றாங்க. இதில் திரு அடி என்பது அடி முடி நடுவாகவும் அடி லா மீன் ஆகவும் உயிர் உடல் ஆன்மாவாகவும் வேதாக்கால் சாகாத்தலை போகா முரலாக இருப்பதுதான் திரு அடி. திருவடியை திருக்கிறான் திருவடியை என்பது இதனால் அவர்கள் திரு அடியாக இருக்கிறது. முகமது புலி என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவமய குருதான் முகமது புள்ளி. இதைத்தான் தனித்திருப்பாடலில் தெய்வம் அவர்கள் 394வது பக்கத்தில் முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கார் அகத்து கண்ணனை யார் என்று அறிந்திலர். அகத்து கண்ணாக இருப்பது எது? நம்மிடத்தில் கூட சாதாத் தலைமை. அகத்து கண்ணனை யார் என்று அறிந்திலர் அகத்து கண்ணனன் அறிந்து அன்பு கொண்டிடில் ஜகத்து பட யமனுரை தாண்டி வழங்குவார். அப்பதான் யமனானது நம்மை விட்டு விலகும் என்று திருத்திருப்பாளர் தெய்வம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். நமது தெய்வம் அவர்கள் எப்படிப்பட்டவர்களை என்பதை விளக்கும் போது ஜகத சத்குண சொல்லுவார். ஜகத சத்குண லங்கீத சன்னத அகமபூரம் கொண்ட நாடசவாசன யுகங்கள் நான்கும் கை கொண்ட ஒருரிய யுகங்கள் நான்கும் கை கொண்ட ஒருரிய மகதியாண்டவர் வந்தவராரமே. இல்லை, கோடு ஊழியர்ன்றாங்க. கோடு ஊழியர் என்றால் என்ன? அமானியத்திற்கு பெயர் கோடு. சிவமய பொருள் அது கோடாக தானே இருக்குது. அதான் கோடாக எழுதும் திரு விரான் பாடமது கொண்டை நாளான கொத்தியது பாடமாக சொல்லிட்டு அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த அலிப் லா மீனுடைய
ரகசியத்தை தான் அந்த வழியில் தெய்வம் அவர்கள் கோடாவிலும் திருப்பிரான் பாடத்தில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மகதி ஆண்டவர் வந்து அவதாரமேன்றாங்க. அப்போ மகதி என்றால் என்ன? எதனால் தெய்வத்துக்கு மகதி என்ற திருநாமம் வந்தது? இம் என்ற மகார மூலத்தை கதியின் மூலமாக எளிதில் அடைபவர்களுக்கு பெயர் மகதி. இது நான் சொல்லலை, மாண்பியத்தில் புதுமொழி பருவம் பக்கம் 42 சொல்லப்பட்டு இருக்கிறது. தெய்வம் சொல்கிறாங்க. நான் ஏழுமல 42வது பக்கத்தில் மாண்பியத்தில் இம் என்ற மகார மூலத்தை கதியின் மூலமாக எளிதில் அடைபவர்களுக்கு பெயர் மகதி. சீடன் கேட்கிறது. புண்ணியம் மிகுந்து சிவாசார பக்திநேயம் சிவார்ச்சனை வெகுகாலம் செய்து பின்னே நல்லறிவு பிரகாசித்திருக்கும் பேர்களுக்குத்தான் பெரியோர்கள் தரிசனம் கிட்டும் என்றும் அப்பேற்பட்டவர்கள்தான் ஆசான் திருவுளத்து பாங்கு கொத்து நடந்து பரகதி அடைவார் என்று சொன்னது மறியலானே. ஆகிலும் பெரியோர்களை அடுத்து அவர் திருவுள்ளத்து பாங்கு போல் நடந்து தீட்சையும் பெற்றுக்கொண்டு சாத்திரத்தில் உள்ள கூட்டை அனுபவத்துக்கு ஒப்பும்படி தெரியவும் கேள்விப்பட்டு கொண்ட பின்னும் ஆசாரியரை கவனியாமல் தான் என்னும் மதங்கொண்டு ஆசாரியர் திருவடி சூட்ட அதன்பால் மகிழ்ச்சி இல்லாமலும் பூரண தீட்சையாகாமலும் தட்டி போகிறதுண்டோ என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். சீடன் கேட்குதல். புண்ணியம் மிகுந்து சிவாசார பக்தி நேயம் சிவார்ச்சனை வெகுகாலம் செய்து பின்னே நல்லறிவு பிரகாசித்திருக்கும் பேர்களுக்குத்தான் பெரியோர்கள் தரிசனம் கிட்டும் என்றும் அப்பேற்பட்டவர்கள்தான் ஆசான் திருவுளத்து பாங்கு கொத்து நடந்து பரகதி அடைவார் என்று சொன்னதும் அறியலானே. ஆகிலும் பெரியோர்களை அடுத்து அவர் திருவுள்ளத்து பாங்கு போல் நடந்து தீட்சையும் பெற்றுக்கொண்டு சாத்திரத்தில் உள்ள கூட்டை அனுபவத்துக்கு ஒப்பும்படி தெரியவும் கேள்விப்பட்டு கொண்ட பின்னும் ஆசாரியரை கவனியாமல் தான் என்னும் மதங்கொண்டு ஆசாரியர் திருவடி சூட்ட அதன்பால் மகிழ்ச்சி இல்லாமலும் பூரண தீட்சையாகாமலும் தட்டி போகிறதுண்டோ என்று சீடன் கேட்க நிறைய பேர் இருக்கிறோம். இருக்கிறோமா இல்லையா? நம்ம இல்லை சபையில் கொஞ்சம் ஏதோ தொற்றுக்கிறவங்க சபையில் பேச தெரிஞ்சாவே போதும் நமக்கு அப்படின்னு சபைக்கு வராமல் நிறைய பேர். இது தெய்வ காலத்தில் நடந்த செயல். இது அதான் இது எப்போ சிவானந்த போகிற காலத்திலே நடந்த தொட்டு நடக்கக்கூடிய செயல் இப்போ நடந்ததால் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இது காலகாலமாக நடக்கக்கூடிய செயல். சாலைக்கு வராமல் நம்ம எல்லாம் போனால் ஒரு போக சொல்லிட்டு சாலைக்கு அடிக்கடி வராமல் இருக்கக்கூடிய செயலும் இதை வைத்துத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆசான் கூறுகின்றார். அடியார்க்கு தொண்டாவதருமை நெஞ்சே அவரவர்க்கு விட்ட குறை அடுத்த காலம் பிடியாமல் இருப்பாரோ தொட்டு கொள்வார் பேதமைகளால் உலகு பிணக்கு வந்து குடியாகும் அதனாலே நழுகி போவார் குற்றமுற சத்குருவை குறிக்க சொல்லும் விடியாத காலத்தில் இருளேயாகும் விடிந்த பின்பு கண்ணுக்கு வெளிச்சமாமே. இதில் தொட்டுக்கொள்வார் ஒரு வார்த்தை வருகிறது. தொட்டு கொள்வார், அதாவது அதற்கு சரியாக விடையாக தெய்வம் ஒரு குருபுராதி
பக்கம் 58. சுற்று நக்கிற மாதிரி நம்ம நான் தப்பு தானே இருக்கிறீங்க. வர்றது போகிறது சாலை பிளெயின் விசிட்டு மாதிரி என்ன போதும். காலையில் 4 மணிக்கு போகிறது, அரவணை முடிஞ்சோட கிளம்பி வந்துடுறது. கேட்டாக்கா நம்ம சாலைக்கு போயிட்டு இருக்கிற போகிறோன்னு கேட்டாக்கா சாலையில் இருக்கிறோன்னு வரும். போனால் அட்டன்ஸ் கொடுத்து வந்துடுவோம். சபையிலும் கொடுங்க இஷ்டம் தான் இஷ்டம். சில பேர் ஒரு சீனியர் மெம்பர் நம்ம சபையில் தான் ஒரு அட்ரஸ் தெரியல, பேர் ஊருக்கு தெரியல. பேர் என்ன என்ன சொன்னீங்க? சபையில் ஒரு சீனியர் மெம்பர் வராமல் இருக்கார், ரொம்ப நாளாக பொறுப்பாளர். பாஸ்கர் மொழியாரா? வரதே இல்லை. ஏன் எழுப்பில் வரதில்லை அவர்? பணிசுமை அதிகமாக இருக்கிறதுனால இவனும் பேசினாப்புல, பன்னீரும் பல தடவை பேசிக்கிறாப்புல. இல்லை இல்லை, பன்னீர் அவருக்கு புத்துமொழி சொல்லி சபைக்கு வாங்கன்னு சொன்னார், எத்தோத்தர் சொல்லிக்கிறாரு. பணிசுமை அதிகம். ஞாயிற்றுக்கிழமை பணிசுமை, இந்த வாரம் பணிசுமை, அடுத்த வாரம் பணிசுமை, அதுக்கு அடுத்த வாரம் கிட்டத்தட்ட சபைக்கு வந்து இந்த மாதக்கணக்கு சாலையுமே வருடக்கணக்கு ஆகி போச்சு. அதான் வருடக்கணக்கு ஆயிடுச்சு. அதான் காலையில் பாலாவை நானும் பேசினோம். பாலை வந்து வருடக்கணக்கு ஆச்சு, சபைக்கு வந்து மாதக்கணக்கில் ஆச்சு. தனஞ்செய்த அவங்க இதுக்கும் அவங்க தம்பிக்கும் அதில் ஆண்டு பூர்த்தி செய்யும்போது வந்துருந்தோம். அதான் அதுக்கு வந்து இது பொறுப்பாளர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, தொற்று நகர மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து போயிட்டாரு. எதுக்கு வந்தாலும் அந்த வேலையை முடிச்சு பாலா அவங்க பேசிட்டு கிளம்பிட்டாரு. ரைட், ஓகே. தொட்டுக்கொள்வார், அதுக்கு தான் தெய்வம் சொல்ற ஒரு பாடல்ல, இன்னிலம் ஆகியாலும் இடைஞ்சினாலும் வெட்கத்தாலும் நன்னிலைக்கு ஏற ஒட்டார், நழுகி கீழ் இழுத்து தள்ளும் என்னை நீ அறிவாயாகில் இப்பவே தருவேன் காண்பாய், உடனே அறியும் தன்மை உரைத்தெழும் மூலம் காப்பேன்றார். அப்போ எதாவது நம்ம ஞானம் வெட்ட விடாமல் மாயை ஒன்று, வெட்கம். ரெண்டாவது வெளி உலகத்தால் நம்மளை என்ன தலைப்பா வச்சுன்னு போனால் ஊர் உலகத்தான் என்ன சொல்லுவானோ ஒரு வெட்கத்தால் தான் நம்ம ஞான நிலையை தெய்வத்தை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை விதித்து ஏறி எவன் ஒருவன் வருகிறானோ அவனுக்கு தான் தெய்வம் அவர்கள் வான்னு சொல்ல முடியும். அவங்களால தெய்வத்தால் வா, என்னிடத்தில் உன்னை ஜென்மசாவலியம் ஆக்கக்கூடிய செயல் என்னிடத்தில் இருக்கிறது என்று தான் பாபா என்று தான் அழைக்க முடியும். அவர்கள் கழுத்தை பிடிச்சி தண்ணியில் முக்கவும் முடியும். அப்பயும் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம திரும்பி ஓடி தள்ளிட்டு ஆடு உதவி தட்டு ஓடுறது மாதிரி நம்ம ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதை வம்படி பண்ணி தர வேண்டி வைத்து மும்மூச்சுமார்கள் கூடும் நிச்சய சபையில் கிடத்தி நெஞ்சில் பிச்சுவா கத்தி கொண்டிருந்தாங்க. புரியுது அவங்களுக்கு? அந்த செயல் செய்கிறார்கள். அதாவது குற்றமுற குருவை குறை கூறுபவர்கள். அத குரு கீதையில் சொல்றாங்க, குருகுல வாசத்தில் இருந்து தேர்ந்தோன் போல குருகுல ஒரு நூலில் சொல்றாங்க,
குருகுல வாசத்திலிருந்து தேர்தல் போல குண்டலத்தாமுடன் காவி தாங்கி உருவென்பான் இருதயமே உலகத்தில் என்பான் உருவெனக்கு இல்லை என்பான். தெய்வம் சொல்றது, குரு எனக்கு இல்லை என்பான், நிஷ்டை என்பான். திரிவார்கள் குதிரையைப் போல் நடை நடந்து செயலில்லா வாய்ஞானம் வாயை பேசி வெளியானவன் தாறுமாறாக பேசுவந்த வீரருக்கு சொர்க்கம் ஏது சுடுகாடு. அந்த சொர்க்கமானது சுடுகாடு என்றும், வீணருக்காய் இப்படியே வெகு பேர் உண்டு, வீணராய் போனவர்கள் இப்படி வெகு பேர் உண்டு, விருத்தாழ்ந்தவர்கள் வேறுண்டு தம்பிரான் ஆண்குரு பலனடைந்து அறிவதற்கு அவர் மனம் போல நடக்க முடியாது என்று எண்ணி ஈனமனம் சோம்பேறித்தனம் படைத்து எடுத்துரைப்பான் வெகுஞானம் கற்றோன் போல தானே தான் பரமடைந்தோன் தன்னறிவு தனக்காசான் என சொல்லி சாற்றுவானே என்று தெய்வம் அவர்கள் நம்மை பார்த்தா அது மாதிரி வெளியே திரிகிறாங்க. குரு எனக்கு இல்லை, குருவை நிந்தனை செய்து கொண்டு திரிகிறோன்னெல்லாம் எனக்கே ஞானம் வந்துச்சு, அங்கே போய் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லிட்டு குருவை நிந்தனை செய்வதை பற்றி தெய்வம் அவர்கள் இது மாதிரி சொல்லிடுவதாக. மேலும் இதை குருகீதையில் எவன் ஒருவன் குரு நிந்தை செய்கிறானோ அவரை கோடி காலத்து நீங்காத கோரமான நரகத்தை அடைகிறான். புரியுதா? மறுபடியும் இதே தெய்வத்துக்கு ஒரு வாக்கியம், ஒரு திருவாக்கு, தெய்வத்துக்கு ஒரு ஒன்றாக சொல்லுவாங்க. காமியர்கள் அவர்கள் பேச்சை கேட்டு அவரிடத்தில் ஞான நிலையை பல நிலைகளை அடைந்த பின்பு அவர்கள் மனம் வெறுக்கும்படி நடந்து கொள்வதை பார்த்து அவர்கள் புரியாப்பட்ட ஈனமனம் படைத்தவனுக்கு ஞானம் சொல்லிக் கொடுத்தேன் என்று ஒரு காமியில் அவர்கள் மனம் வந்தால் அவன் குலமானது அழியும் என்று தெய்வத்தின் திருவாக்கு. இது விடியல் என்று வருகிறது. வெளுத்தது அலாது விடிந்ததே நிலத்தும் மெய்ப்பொருள் விடிந்த நாள் அறியேன் என்று நல்ல நாள் பிறப்பில் அவர்கள் எப்படி விடுகிறது என்று அவர் தெய்வத்தின் திரு ஆளவாயு மூலமாக நாம் பிறக்கும் போது நமக்கு விடியக்கூடிய நிலையை பற்றி அவர்கள் திருப்பாடலில் விளக்கி அருளியுள்ளார்கள். சீடன் கேட்குதல். உலக விபரீதம் வருகிறதாகவும் அதனாலே ஆசானை விட்டு நழுவும் போது அவரை குற்றமாக குறித்துக் கொண்டு போகிறதாகவும் நீ சொன்னதை அறியலானே. அவ்வாறு நழுகினாலும் இன்னொரு தேகம் புண்ணிய மிகுந்த மானிடமா எடுத்து சடுதியிலே விட்டகுறை முடியும்படி ஞானாசிரியர் கிருபையடைந்து முத்தி அடைவார்களோ என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். இவ்வளவும் தொட்டேகும் போது மீண்டும் இகபோக விபரீதம் வந்தாலும் தான் அவ்வளவும் தன் குருவின் திருவுலத்து அன்பு தவறாமலே நடந்தானாகில் எவ்வளவு விட்ட குறை இருந்தாலும் தாக்கி சேர்க்கும் தேசிகனை குற்றமென்னில் தெளிந்து மேலாம் அவ்வளவும் இழுந்துவிடும் பின்னும் அந்த ஞான குரு துரோகமுற்று நரகில் வாரே. இதுக்கு இந்த பாடலுக்கு தெய்வம் பல நிலைகளில் இந்த 9 மணி வணக்கம் முடிந்த பிறகு அவர்கள் அமைதியாக சில அறிஞர்கள் உட்கார்ந்து அப்போ தான் ஊர் சமாச்சாரங்கள், நாட்டின் நடப்பு, பேப்பர் படிக்கிறது எல்லாம் படித்து தெய்வத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ தெய்வம் ரொம்ப சந்தோஷம் மூடில் அவங்க இருப்பாங்க. அப்போ தான் பல பேர்களுக்கு ஒரு கதையாக சொல்லுவாங்க.
அதுபோல் பல கதைகளும் நம்ம நூல்லையும் நிறைய தெய்வம் அருளிய திருக்கதைகள் சொல்லிட்டு நூலில் ஒரு இணைப்பாக சில பேர் கொடுத்துருக்குறாங்க, பார்த்துருப்பீங்க அந்த கதை. அதில் வந்து உப்புலி சாமியார் என்ற ஒரு சாமியார் கதையை பற்றி சொல்லியிருப்பாங்க. இல்லை படிச்சிருக்கீங்களா இல்லையா? அது ஓதணும். உப்புலி சாமியார் கதை அதாவது அவர் தான் ஒரு அமுதி கற்பத்தை வந்து சொல்லுவார். ஒரு குழந்தை வந்து அது அசுசியை சாப்பிட்டுன்னு இருக்கும். அது ஒரு முற்பிறவியில் அவர் நாயா பிறந்தான். அது அது அமுதி காயக்கற்பம் அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டதை சாப்பிட்டு இருப்பார் அவர். அவர் ஏன் தெய்வம் சொல்ல போன ஜென்மத்தில் அவன் நாயா பிறந்தான், நாயா பண்ணியாக இருந்து கொஞ்சம் நாயா பிறந்தன அவன் அடித்த உடனே இறந்துட்டதுனால இந்த பிறவியில் அவன் சாமியாராக பிறந்துக்கிறான் சொல்லிட்டு கதையெல்லாம் பல சொல்ல முன் ஜென்மத்துடைய வாசனை அவனுக்கு இப்போ தெரிஞ்சு ஒரு அதாவது அந்த மலத்தை அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் என்று கதையெல்லாம் பல நகைச்சுவையாகவும் பல பொருள் பொருளும் தெய்வம் பல கதைகள் சொல்லியிருக்காரு. ஒரு புக்கில் பின்னாடி இருக்கிறது தெய்வம் கூறிய திருக்கதைகள் சொல்லியிருக்காங்க. ரைட். இதை விவரியில் உள்ள தெய்வங்கள் அருளும் போது வாய்ப்பேசி வயிறு வளர்க்க கவிகள் பாடி வான்பொருளை மிகவும் அந்த தெரிந்தவன் போல் தாய் போன்ற சித்தர்களின் நூலுக்கப்ப தான் படித்த இலக்கணம் கொண்டு அறுத்தம் பண்ணி நாய்மக்கால் அறிந்தவன் போல் பிழையை திருத்தி நாதாந்த நூற்களையும் கெடுத்ததல்லால் வாய்ப்பேசி இருக்கும் போல் தினம் பேசும் பண்டர்களை அறிவு முதல் வழிக்கேர் அப்பான்றனர். ஆசானை இழிவு பேசுவர்கள், அதான் நம்ம தெய்வத்தை இழிவு பேசுபவர்கள், குருபிரானை ஞான நிலையை போதிக்கக்கூடிய நமது தெய்வத்தை இழிவு பேசுபவர்கள் நரகத்தில் போய் சேருவார்கள். தெய்வம் அவர்களின் இரக்கத்தால் தான் அவர்களின் இரக்கத்தால் அஞ்ஞான சிலாகையின் மூலம் நாம் ஞான நிலையை அடைந்தோம். தேசகம், ஊடகம், கும்பம் விளக்கவும் நமக்கு செய்து வைக்கிறார்கள். படித்து வருவதல்ல தேவ ரகசியங்கள், படித்து தெரிந்து கொள்வதல்ல தேவ ரகசியங்கள், பழகி வருவது. தெய்வம் அவர்கள் நமக்கு பழக்க வைத்து அதன் மூலம் நாம் பழகி வருவதுதான் தேவ ரகசியமாகிய அந்த பிரம்ம வித்தை செயல். ஆனால் இந்நூலில் செயலில்லாத செயல், அதான் வித்தின் பிராக்கெட் அண்டர்லைன் பண்ண செயல் இல்லாத வாசகமே கிடையாது என்று ஆதிமை உதய பூர்வ வேதாந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தை பொருளையோ திருமண பொருளையோ இல்லை என்று நினைக்கிறேன். எப்படி ஓதினும் நம்மால் அறிந்து கொள்ள தெய்வம் இல்லாவிட்டால் நம்மால் அறிந்து கொள்ள முடியவே முடியாது. அதற்கு அறுசுவை கொண்டு ஒலிக்கும் இடமாய் கேட்க அருளும் குருபரன் அடைந்தோர் கல்லால் என்னோர் தெருவாடும் சுழங்களையும் காணா மக்கள் சித்த நின்ற இடம் சீவ நிலையும் காணார். அரு நிலை, அருநிலை என்ற அர்த்தம். 6 ஆதாரங்களாகிய 6 நிலை. அருநிலை, கால், தலை, பரிபாஷை கல்லார். இந்த காலும் தலையும் இருக்கக்கூடிய இடம் அந்த 6 வீடு ஆதாரத்தில்
அது இருக்கிறத கால் தலை பரிபாஷைக்கல்ல ஆகிலெல்லாம் படித்தாலும் பொருளறிய போரா ஒரு மொழியாம் உருமொழியை மெய்ப்பால் அறிந்தால் உருகோரினோர்க்கும் பொருளாகும் அன்றோ என்று விஞ்ஞான பொருளறிதல் 125வது பக்கத்தில் தெய்வம் அருளியுள்ளார்கள். அப்போ அந்த ஒரு வேத ரகசியம் ஒருவனுக்கு தெரிய வேண்டும் என்றால் கால் தலை என்னவென்று தெரியும். அதுதான் அந்த இடம் தெரிந்தால்தான் அதன் மூலமாகத்தான் நீ அறுசுவை கொண்டு ஒழிக்கக்கூடிய இடமாகிய அந்த இடத்திற்கு நம்மால் சென்று அதை அனுபவத்தால் அறிந்து கொள்ள முடியும். அகத்தின சொல்ற காக்கமுசுந்தர் சொல்ற எவன் ஒருவன் உன்னிடத்தில் மாத்தட்டி கொண்டு பெரிய ஞானி என்று பேசிக்கொண்டு வருகிறானோ அவனிடத்தில் சகாத்தலை வேகாக்கால் என்று விரைந்து எங்கே இருக்க சொல்கிறார். முதல்ல அதை பற்றி சொல்லு. அது சொல்லுவாங்க. சகாத்தால தலை ஒன்று இருக்குது, கால் ஒன்று சொல்லுவாங்க. அது செயல். அது எப்படி நம்மிடத்தில் எங்கிருந்து இயங்குகிறது, எங்கிருந்து தோன்றுகிறது, எங்கே போய் அது முடிகிறது என்று சொல்லக்கூடியது அமானிதனும் சொல்லுவாங்க. கலை காலம் எது வித்தை குருடன் மாயை என்று 7 பேர் சொல்லுவாங்க. ஆனால் தெய்வம் என்ன பண்ணாங்க, அந்த அமானிதத்தில் சென்று அதனுடைய செயல் குணம் நலம் எல்லா இடத்தையும் அவர்கள் அக்கு வேற ஆணி வேறாக சொல்லக்கூடிய வல்லமை பட்டையை அவர்கள் சொல்லிக் கொடுத்ததால் அது வல்லமை தெரியும். அதான் நாமத்தில் நுழைந்து விடாதேன்றாங்க தெய்வம். வாயில சொல்லிக் கொண்டிருந்தால் புலன்களை அது செயல் பலன் எப்படி இருக்கிற சாகாத்தின் செயல் என்ன, வேகா காலுடைய செயல் என்ன, அது எப்படி நம்மிடத்தில் இயங்கிக் கொண்டு ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் எப்படி நம்மிடத்தில் ஓடிக்கொண்டு எங்கே போய் வட்டம் அடித்துக் கொண்டு வருகிறது என்று தெரிய வேண்டாம். அதுவில்லை. நமது தெய்வத்திற்கு வஞ்சகம் என்பதே இல்லை. அவர்கள் நம்மிடம் யதார்த்தத்தைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். யதார்த்த ஒட்டுதல். இது வேற எதுவும் அவங்க நம்மள்கிட்ட காசோ பணமோ எதுவுமே தெய்வம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. நம்மிடத்தில் அந்த யதார்த்த நன்மனத்தைத்தான் அதைத்தான் யதார்த்த நன்மனத்தினோர் யாராக இருந்தாலும் ஆகிக் கொள்வதற்கு ஆண்டவர்கள் ஆசீர்வாதம் என்று அருளியுள்ளார்கள். இந்த வார்த்தை கடைசி காலத்தில் சேர்க்கப்பட்டது. தெய்வம் பெருதவத்தில் போனது மிக சமீபத்த காலத்தில் தான் இதையும் சேர்த்து சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். நாம் ஒரு அடி எடுத்து வைத்து தெய்வத்தை நாடி சென்றால் ராம எத்தனை அடி எடுத்து தெய்வம் வருவாங்க? ராம சும்மா தெரியும். ராமதான் கேட்டார். 3 அடி எடுத்து அவர்கள் வருவார்கள். இதைத்தான் திருமந்திரத்திலும் திருமூலப்பிரான் அவர்கள் அருளும் போது ஓரெழுத்து ஒரு பொருள் உணரக்கூடிய சீரெழுத்தாரை சிதைய செப்பினோ ஊரிடை சுணங்களாய் பிறந்தோர் கோரும் வாரிடை கிருமையார் வாய்வர்க்கே மண்ணிலை என்றும் மந்திரம் ஓர் உரைத்த மாதவர் மந்திரம் ஓரெழுத்து உரைத்த ஓரெழுத்தது எது ஓரெழுத்து? சிவமய பொருள் ஓரெழுத்து ரைட். ஓம் அதான் ஓரெழுத்து மந்திரம். மந்திரம் மந்திரம் சொன்ன அது ஓரெழுத்து, அது ஓரெழுத்து தாமரை சொல்ல. இது மந்திரம். மந்திரம் என்பது ஓரெழுத்து உரைத்த மாதவர் சிந்தையில் தொந்திட தீமைகள் செய்தவர். அப்படியாப்பட்ட மந்திரத்தை நமக்கு போதித்தவருக்கு
நாம் தீமை செய்தவர்கள் துந்திய சுழங்களாய் அசுர பிறந்து 100 மந்திரம் புலையர் மாய்வர் மண்ணிலே என்றார். நரகலோகத்தில் போய்ந்து மண்ணில் மாண்டு புரிவார்கள் என்று அவர்கள் அருளி உள்ளார்கள். சீடன் கேட்குதல். ஞானாசாரியரிடத்தில் ஒத்து நடந்தவனைப் போல் வஞ்சகமாக இருந்து தெரிந்து கொண்டு பிறகு குரு துரோகியாகத்தானே ஞானம் தெரிந்து கொண்டவன் போலே பேசுகிறானே. உலகத்தார்களில் சிறிது பேர்கள் அதை கேட்டு மயங்கி ஒத்து அவனை வணங்குகிறார்களே, அவர்களுக்கும் அந்த பாசாண்டிகளுக்கும் என்ன லாபம் கிடைக்கும் என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். புலித்தோலை பசு உரித்து போட்டு கொண்டு புலி என்றார் புலியாமோ இன்னும் கேளு. பலிப்பாக பெண் போலே புருடன் வேடம் பகத்தினால் அவன் உருவம் பாவையாமோ. சலிப்பான நரகத்தில் வீழும் மாண்பர் சர்க்குருவின் தன்னிடத்தில் கலந்து கற்று கொண்டு நலிப்பாக புலிப்பாயும் இயல்பு போலே நானிலத்தோர் வணங்கினதாலீன மாச்சே. அதாவது நமது தெய்வம் அவர்களிடத்தில் ரொம்ப இந்த உதயத்தை சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஒத்து நடப்பவனை போல் நடந்து குருநாதா உங்களை சொல்லிட்டு அதுக்கு ஒத்து நடந்து சரி சாப்பிட்டு கொடுத்து பிரேக் விட்டு பண்ணலாம், இப்போ பேசலாம். அதாவது இந்த பாடல் சொல்றாங்க, ஞான ஆசிரியரிடத்தில் அதாவது குருபிரானிடத்தில் தெய்வத்தினிடத்தில் ஒத்து நடந்தவனை போல் வஞ்சகமாக இருந்து கொண்டு, ஒத்து நடந்தவன் போல் எப்படி நடந்தாலும் வஞ்சகமாக இருந்து கொண்டு பிறருக்கு குரு துரோகியாகி தானே ஞானம் தெரிந்து கொண்டவன் போல் பேசுகின்றோம். உலகத்தவர்கள் சில பேர்கள் அதை கேட்டு மயங்கி ஒத்து அவனை வணங்குகிறார்களே. எனக்கு உலகத்தில் வணங்குகிறார்களே, அவர்களுக்கும் அந்த பாசாண்டிகளுக்கும் என்ன லாபம் கிடைக்கும் என்று சீடன் கேட்க குருபிரான் சொல்றாரு, ஒரு புலி ஒரு பசுவானது புலித்தோலை போற்றி கொண்டு நடந்தால் புலியாக ஆகுமா? ஆகாது. அதுபோல ஒரு ஆணானவன் பெண் வேடம் போட்டுக்கொண்டு நடந்தால் ஒரு பெண்ணைப் போல அவள் செய்யக்கூடிய செயல்களையும் அவனால் செய்ய முடியாது போல அழிந்து போவது போல அவன் குருயோகம் செய்து கொண்டு நரகத்திற்குத்தான் அவன் செல்வான் என்று இந்த திருப்பாடலில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே குருவுக்கு துரோகம் செய்யவே கூட கூடாது என்றாங்க. அடுத்து சீடன் கேட்குதல். அவன் தானும் குரு துரோகி ஆனபடியினாலே எவ்வளவு தெளிவாய் பேசினாலும் முத்தி விளக்கன் என்பது சரியே. அவன் நிச்சயவான் என்று நேசிக்கிறவர்களுக்கு என்ன லாபம் என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். மரப்பசுவின் முளையதனில் பாலுண்டாமோ, மலடிக்கு சுதனுடைய மகிழ்ச்சியுண்டோ, துறையறியா தண்ணீர் பாம்பதன் தலையில் துளங்குமணி ரத்தினமும் தோன்றுமோ சொல், பரத்தினிட நிலையதனை குரு முன்பாக பதியாத மூடனை பணிந்ததாலே வியர்த்தமே அல்லாமல் உதவி செய்ய விஞ்ஞான முந்தாமோ விளம்பு நெஞ்சே. இந்த
பாடலுக்கு விடையாக திருமந்திரத்தில் திருமூலபிரான் அவர் ஒரு பாடல் சொல்றாங்க. குருட்டினை நீக்கும் உருவினை கொள்ளார். குருட்டினை நீக்க குருவினை கொள்வார். குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குழியில் விழுந்ததாமே என்றார். அதாவது ஒரு குருடன் யானையை பார்த்தா என்ன பண்ணுவான்? சுட்டு பார்த்தோன்னா தந்தா இது பார்த்தா உலக்க மாதிரி நம்ம கதையெல்லாம் படிச்சிருப்போம். அது போலதான் குருடன் யானையை பார்த்த கதையை போலவும் ஒரு குருடனானவன் மற்றொரு குருடனுக்கு வழிகாட்டுவான். எல்லா இடத்தையும் தெரிவிக்கிறது. குருடன் என்ன பண்ணுவான்? 2 பேரும் கீழே பள்ளம் இருந்தாக்கா அந்த பள்ளத்தில் விழுவது போல குரு துரோகிகளை நம்பி செல்பவருடைய நிலை இதுதான் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே என்ன நம்ம எப்படி உஷாராக இருக்க சொல்றாங்க. அதே திருமந்திரத்தில் தான் கொல்லினும் நல்ல குருவினை கொள்க. கொல்லினும் அடைய வேண்டும் என்றால் ஒரு நல்ல குருவை அடைய குமாரே உனக்குதான். கொல்லினும் நல்ல குருவை கொள்க. உள்ள பொருள் உடல் ஆவியுடனே ஈக. என்ன கொடுக்கணும்? உடல் பொருள் ஆவி. கொடுப்பியா? ஆமாம். உடலில் என்ன பொருள்னா ஆவி என்ன எழுத கொடுத்தேன். எனக்கு தெரியல என்ன கொடுத்தேன். பார்த்தா அப்படியே இருக்குத. அப்படியே இருக்கிற குமார் பார்த்தா உனக்கு உடல் பொருள் ஆவி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. உன்னை பார்த்தா அப்படி உடல் அப்படியே தான் இருக்குது. உடல் இது சொல்லு. உடல் இது இல்லைன்னா இது உடல் 6 ஆதாரங்களா? சரி, ரைட், ஓகே. அப்புறம் பொருள் சிவமய பொருள் பிராணன். இது எப்படி நீங்கள் கொடுத்துங்க? உடல் என்றால் சலாச்சர உடலும் ஆகும். பொருள் என்றால் சிவமய பொருளும் ஆகும். ஆவி என்றால் பிராணனே ஆவியாகும். இதே சிவானந்த போகத்தை தான் சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? தத்தம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். உடனே இல்லை ரத்தனையும் தைரியமாக சொல்லிட்டாரு. உங்களால் கொடுக்க முடியாது, நான் எடுத்துக்கிட்டான்ட்டேன். அப்படியா? உன்னால் கொடுக்க முடியாது? எனக்கு எடுக்க தெரியும். எப்படி எடுத்துக்கலாங்களா இல்லையா? எடுத்துக்கலாம். எப்படி சொல்கிறேன்? இப்போ ஓட்டை எடுத்தால் காலியாக இருக்கணும். நீங்கள் அவர் தெய்வம் எடுத்துக்கினாக்கா ஓட்டை காலியாக தானே இருக்கணும். அப்போ அதில் இருக்குது ஓட்டை. அவர் சீடனாக கொடுத்து வச்சுக்குவாரு. எப்போ எடுக்கணுமோ அப்போ மொத்தம் எடுத்துக்குவாரு. எப்போ எடுக்கணுமோ அப்போ தான் கொடுப்பாங்க. அது முன்னாடி எல்லாம் கொடுத்துருவாங்க. சரி. எல்லத்தனையும் இடைவிடாதே நின்று என்ன சொல்றாங்க? எப்பொழுதும் இந்த 3 கொடுத்து எப்பொழுதும் அவருடன் இடைவிடாது நின்று தெள்ளி அறிய சிவபதம் தானே. அப்பதான் உனக்கு சிவபதமானது கிடைக்கும். இல்லாவிட்டால் சிவபதமானது கிடைக்காது. சீடன் கேட்குதல். குருவில்லாத மூடனை பணிவது வியர்த்தம் என்று அறியலானேன். பெண்களுக்கு ஞானம் வராதென்றும் குருடருக்கு மாத்திரம் ஞானம் உண்டென்றும் சொல்லுவது எதனாலே? அது விளங்குமாறு சொல்ல வேண்டும் என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். குமார் சொன்னா கேட்காத. உனக்கு ஒன்று சொல்லாத, உனக்கு ஞானம் வராது, எனக்கு தான் ஞானம் சொல்லுவதில்ல. குருவில்லாத மூடனை, அதான் குரு இல்லை, எனக்கு குரு இல்லை, நானே தனக்கே எல்லாம் தெரிந்து கொண்டு ஊர் உலகத்தில் சில பேர் சுற்றின்னு வருவான். எனக்கு வாயில் துப்புனாங்க, ஞானம் வந்தது, ராத்திரியில் சுடுகாட்டில் போன தெய்வம் மான்மிக்கு எழுதின்னு வருவாங்க. அதுபோல் ஞானம் பெற்றவன் என்று வேர்த்தமாக அது தவறு என்று தள்ள தெளிவாக குரு இல்லாவிட்டால் குரு இல்லாமல் குப்பையே, குருவில்லாதவன் ஞானம் குப்பையே என்று தெய்வம் சொல்கிறாங்க. அப்படியா குருவில்லாத பேட்டை ஆணும் சேர்ந்து குழந்தை பெண்ணும் சேர்ந்து இன்னும் காண்பது போல அதுன்னு சொல்கிறாங்க தெய்வம். அதுபோல் என்ன பெண்களுக்கு ஞானம் வராதோ? பெண்களுக்கு ஞானம் வராதா? புல்லருக்கு மாத்திரம் ஞானம் உண்டோ? ஆண்களுக்கு மட்டும்தான் ஞானமா? பெண்களுக்கு ஞானமே இல்லையா? அப்படின்னாக்கா குமார் சொல்ல பெண்களுக்கு ஞானம் கிடையாதுன்னு.
அப்படின்னாக்கா காரைக்கால் அம்மையார் யார், ஔவையார் யார், காமாட்சி அம்மன் யார், திருவந்த தெய்வ தாய்கள்லாம் யார்? அது ஞானம் எல்லாமே அடைந்தாலும் போய்விட்டார்கள். ரைட் சொல்லுவதனால் அது விளங்குமாறு எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து எனக்கு அதை விளக்கி சொல்ல வேண்டும் என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். அஞ்சுகின்ற பெண்ணென்று மானென்றுந்தார், நஞ்சு பஞ்சு பூதமதில் பிரிந்ததுண்டோ, நெஞ்சிலுள்ள வஞ்சகங்கள் தானும் வேறோ, நிறம் வேறோ குணம் வேறோ நேசம் வேறோ, நெஞ்சுகின்ற உயிர்தான் ஆண் பெண் என்றுண்டோ, மெய் கண்ட நூலதிலே பிரித்ததுண்டோ, சஞ்சலத்தால் சொற்கேட்டு மயங்கிடாதே, சங்கையர முன்னூலை சார்ந்து பாரே. அதாவது குரு துரோகியானவன், குரு துரோகி ஆகி போனவன் தனக்கு எல்லாம் தெரிந்தவன் போல் பேசுவான். மலடி குழந்தை பெற்றது, மலடி குழந்தையை பெற்றது போல அவன் பேசக்கூடிய ஞானம், மலடி குழந்தையை பெற்றது போலவும் பாம்பின் தலையில் நாகரத்னம் இருப்பது போன்றும். இல்லை, இது முன்பாடலுக்கு போட்டுருந்தாங்க. மரப்பசுவின் முளையதனில் பாலும் உண்டாகும். இல்லை, நீ சொல்றது முன்பாடலுக்கு சொல்றீங்க. முன்பாடலுக்கு சொல்றது விளக்கம். சொல்லாது சொல்லுங்க. குரு துரோகியானவன் போனவன் தனக்கு எல்லாம் தெரிந்தவன் போல் பேசுவான். எப்படி குழந்தை மலடியானது குழந்தை பெற்றது போலவும், பாம்பின் தலை நாகரத்னம் இருப்பது போலவும், 5 தலை நாகங்கள் இருப்பது போலவும், மர பொம்மையை உண்மையான உண்மையான குழந்தையை போலவும் எண்ணிக்கை இருப்பது போல் அவர்கள் பேசக்கூடிய ஞானமானது இருக்கும் என்றும். குருடருக்கு இதை சொல்றாங்க, திருமந்திரத்தை இதைத்தான் குருடருக்கு கோல் காட்டி சொல்லும் ஒரு செல்லும் குருடர் குருடரும் பழுங்குறி விழுவார்கள் முன்பின், குருடரும் விழுவார்கள் முன்பின் நேரவே, குருடரும் வீழ்வார் குருடராய் குருடரோகியே என்று அவர்கள் சொல்கிறார்கள். பெண்களுக்கு ஞானம் வராது, ஞானம் ஆகாது என்று சில பேர் ஆண்கள் நம்ம சபையிலே இருக்குது. அது மாதிரி சில சபையில் சொல்ல விரும்பல யாராருன்னு சில பேர் அது மாதிரி நினைச்ச டாமினேஷனில் பெண்களுக்கு ஞானம் வராது என்று சில பேர் இருக்கிறாங்க. ஏன் என்றால் அவருக்குரிய காரணம் வெளி உலகத்திலும் ஆகட்டும் இங்கே ஆகட்டும் பெண்களுக்கு ஏன் ஞானம் ஓட்டாது, அவருக்கு இந்த மென்சஸ் பீரியட் வருவதால், மாதவிடாய் வருவதால் அவர்களுக்கு ஞானமானது ஆகாது என்று ஒரு தவறான குறிக்கோள் கொண்டு பெண்களை ஞான நிலைக்கு எட்ட விடாமல் சில பேர் தடுத்து கொண்டு வருகிறார்கள். நடப்பு நாட்டு நடப்பு என்று. ஏன் காரைக்கால் அம்மையார், ஔவையார், ஆண்டாள், மங்கையர்க்கரசி அவர்கள், சங்கிலி நாச்சியார் போன்றவர்களெல்லாம் சிறந்த ஞானிகளாக, பெண் தெய்வமாக வழிபட்டவர் ஞானியாக இருந்தார்கள். மேலும் காயத்ரி மந்திரத்தை பெண்கள் ஓதக்கூடாது என்றும் கூறுவார்கள். காயத்ரி மந்திரத்தை பெண்கள் ஓதக்கூடாது, ஆண்கள் மட்டும்தான் ஓடுவோம். அதான் பிராமணன் இருக்கா இங்கே தெரியல. சரி, பெண்கள் கல்வி கற்றால் நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று பெண் கல்வியை
மறுத்தக்கூடிய குலத்தில் நாட்டில் நாம் இருக்கிறோம். நபி பெருமான் அவர்கள் இதை மாற்றி, அதாவது பெண் அடிமைத்தனத்தை மாற்றி வயதில் மூத்த பெண்களையேத்தான் அவர்கள் மணமுடித்தார்கள். நபி பெருமான் அவர் மனைவி யாரு? வயசுல மூத்தவங்க. அவரோட உயிரில் ஆண் உயிர் பெண் உயிர்னு இருக்குதா? ஆண் பால் பெண் பால் இருக்குதா? உயிரான எல்லாரும் ஒரே உயிர் தானே. அதில் குமார் உயிர், உங்கள் உயிர் எதாவது இருக்கா? இல்லை, ஒரே உயிர் தான். இது அதுபோல பெண்களை இழிவுபடுத்தவே கூடாது. ஞான நிலையை அடைவதற்கு அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை என்று ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். தான் இதை சொல்கிறாங்க. இல்லை, சங்கை என்ற ஒரு வார்த்தை. சங்கை என்றால் சந்தேகம். சீடன் கேட்குதல். ஆனால் பேதமை என்பது மாதர்க்கு அணிகலம் என்று ஔவையார் கூறிய என்கொல் என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அறிவொன்றேயாம், ஆனாலும் பேதை குணம் பெண்ணுக்குண்டு. வீணுக்கு எடுத்த ஜென்மம் அனந்தங்கோடி, விவேகமுக்தி அடைந்தவர்கள் அதிலும் உண்டு. ஊனுக்கு தேடி உண்டு உறங்கி செத்த, உளுத்தருண்டு புருஷரிலே அனந்தங்கோடி. தானுக்கு ஏக சராசரந்தான் நெஞ்சே, சத்குருவு கப்படியே சார்ந்து பாரே. அதாவது ஔவையார் சொல்றாங்க. ஔவையார் என்னென்ன பாடல்கள் இருக்கு ஔவையார்ல? சக்கரவர்த்தி ஔவையார் என்னென்ன நூல் ஏற்றுக்கிறாங்க? விநாயகர் ஒண்ணு, அப்புறம் ஆத்திச்சூடி, விநாயகர் ராகவல், அப்புறம் விநாயகர் ராகவல் ஒன்று இருக்கா? அப்புறம் ஒன்று அவை குரல், ஒரு பல நூல் அவங்க எழுதிக்கிறாங்க. இதே அவை குரல் 2 வழி தான் இருக்கும். அவர்கள் பேசலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, பெண்களுக்கு அணிகலம் பேதமைன்றாங்க. பெண்களுக்கு சிறந்த சிறப்பு அணிகலம்னா நகை இல்லை, குணங்கள் சிறந்த குணம் பேதமைன்றாங்க. அப்படி சொல்றாங்களே, அப்போ பெண்களை நீங்க எவ்வளோ பிரித்து உழைத்து சொல்றீங்களே, அது எதனால சீனம் கேட்கறான் குருட்ட. குரு சொல்றாரு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் உண்டு, அது பேதமை தான். பேதமைன்னா என்ன அர்த்தம்? சந்தேக புத்தி, சஞ்சலம், பாசம். என்னதான் செஞ்சாலும் பாசம் இருக்கும், சஞ்சல புத்தி இருக்கும். இது எடுத்தாலும் சந்தேகம் படக்கூடிய புத்தி என்பது பேதமை. ஆண்களுக்கு இது அவ்வளோ இருக்காது, ஆண்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது சொல்றாங்க. சிவனுக்கு ஏக சராசரங்கள் எப்படி உண்டோ அப்படியே குருவுக்கும் அது உண்டு. அதை சார்ந்து நாம் பார்த்து பழக வேண்டும். இதைத்தான் குரு கீதையில் சொல்றாங்க. குரு எவரோ அவர் சிவன் எனப்படுகிறார், சிவன் எவரோ அவர் குரு என கருதப்படுகிறார். குரு வேறு சிவன் வேறு என்று எவன் விகற்பத்தை செய்கிறானோ அவன் நரன், மகா சண்டாளனாகிறான் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, குரு வசிக்கும் இடம் காசி சேத்திரம்.
அவரது பாத தேகம் கங்கை. உருவானவர் சாட்சாத் விஸ்வேஸ்வரன். அவர் வாக்கிலிருந்து வரவிருக்கின்ற பிரம்ம நிச்சயம் தாரகம் ஆகும். அதான் தாரகா மந்திரம். குரவனே பிரம்மா, குரவனே விஷ்ணு, குரவனே மகேஸ்வரனாகிய தேவனாம், குரவனே ஏகமாகிய பரபிரம்மமாம். ஆதலால் அத்தகமைய ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் என்று குருகீதையில் சொல்றோம். அர்த்தம். சீடன் கேட்குதல். அதுவும் அறியலானே. நான் கேட்ட சங்கைக்கு என் அறிவு சரி என்னும்படி சமாதானம் கொடுத்து நன்றாக அருமையாய் தெளிவுடனே யார் சொல்ல போகிறார்கள்? இனிமேல் நடக்க வேண்டுவது என்னவென்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார். இன்னும் பிறவிதனே பிறந்த நன்றோ, இனிமேலும் பிறவாமல் இருக்கை நன்றோ, உண்ணுகின்ற நினைவேது கருத்தங்கேது, ஓதுகின்ற வாக்கேது செவிதான் ஏது, பண்ணுகின்ற கலையேது பந்தானேது, பாடுகின்ற சத்தந்தான் தொனித்ததெங்கே, முன்னிலையாய் ஞானகுரு மொழிந்தது, முத்தி நெறியாய் மனதே முனைந்து பாரே. இந்த பாடல்ல சொல்றாங்க, அரிதரிதாகிய இந்த மானிட பிறவிகள் பல பிறவிகள் பிறந்து பிறந்து எடுக்கப்பட்டது. இத்தேகத்தில் தான் நித்திய தேகம் சுக உடல் ஆனது இருக்கிறது. அவன் இடத்தில் தான் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் கலந்து இருக்கிறது. மற்ற ஜீவராசிகளுக்கு இச்செயலானது இல்லை. முத்தி நெறி அறிய மனத்தை கொண்டு ஒருவராலும் அடைய முடியாது என்றுதான் திருப்பாடல் அவர்கள் விளக்கி அருளியுள்ளார்கள். அடுத்தது சீடன் கேட்குதல். சீடன் கேட்குதல். ஆனால் எவ்விதத்திலேயும் பார்க்கும் அளவில் இந்த குடும்பச் சேற்றில் சிக்கி வீணுக்கு உழைத்து பாடுபடுகிறதும், அதற்கொத்தாசையாய் உலகத்தோர் சொல்லை நம்பி விசுவாசமாய் ஒத்துக்கொள்ளுகிறதும் துக்கமே ஒழிய, உள்ளபடி பார்க்கும்போது குடும்பத்தார் என்மேல் பிரியுமாய் இருக்கிறதே இல்லை. எப்படியெனில், நான் சில நாள் சம்பாதனை இல்லாமலும் தேக சௌக்கியம் இல்லாமலும் ரோகஸ்தனாக இருக்கும்போது சர்வத்திர பேர்களும் என்மேல் மனது சலிப்புற்றிருந்தது கண்டேன். ஏவல் பணிவிடையில் வெறுப்படைவதும் கண்டேன். சாலவும் பிரக்ஞை தப்பியிருக்கும் போது பெண்டு பிள்ளைகளை எதிர் வீட்டார் ஆஸ்தி விபரம் கேட்கச் சொன்னதும் கண்டேன். அவரவர்கள் அழும்போது ஒப்பனை சொல்லி அழுகிற வயனமும் கண்டேன். எல்லாம் நான் தேடிய பொருளை இச்சித்திருப்பதினால்தான் என்பதும் அறியலானேன். எனக்கு உரிமையான பேர் ஒருவரையும் காணேன். ஆகவே தானாகவே உழைத்து மக்கள் முதலாகிய பேர் சம்பாதிக்க சாமர்த்தியம் வருந்தனையும் சில நாள் உழைத்து போட்டுவிட்டு அதன் பின் சும்மா இருப்போம் என்றாலும் என் இச்சைப்படி நடக்கவும் மாட்டாது. இதுவும் அறியலானே. ஆகையால் சத்துருவாகிய இந்த பேய் கூட்டங்களை விட்டு காயும் தளராமன் சிவன் திருவடி அடைவதற்கு நீர் சொன்னபடி சத்தியமாய் நடப்பேன் என்று பணிந்து சீடன் சொல்லவும், இப்படிதான் நடக்குது உலகத்துல. இந்திரா, உன் சொத்தை எப்போ மண்டா போட சொத்தை எப்போ வாங்கிக்கலாம். அதான் உங்க பொண்ணு பிள்ளை என் பொண்ணுன்னு சொல்றீங்க. அதான எல்லா மாப்பிள்ளை பொண்ணும் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்படி இருக்குது. இப்படியாப்பட்ட பந்தத்தை நான் விட்டு எப்படி வெளியே வர்றது? சரி, இதை விட்டுட்டு நான் உன்னுடைய வார்த்தையை சத்தியமாக நான் கேட்டு நடப்பேன் என்று குருவுக்கு வாக்கு கொடுப்பேன்.
கொடுத்துட்ட பிறகு மறுபடியும் என்ன பண்ணுவோம், அங்கே சாலையில் விட்டு வெளியே வந்த பிறகு மறுபடியும் அதே குப்பையில் தான் நாம் விழுந்து சொல்லுவோம். இங்கே பேசுறதோடு சரி, பேச்சு விட்டு அந்த கேட்டை தாண்டின பிறகு மறுபடியும் நம்ம வேறு காரியத்தை சேர்ந்து அவங்க கும்பலோடு தான். எப்படி ராமு தாஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்டோட போயிடுறாங்கல்ல, இல்லைம்மா உங்களை விட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அது மனம் அந்த அளவுக்கு இழுத்துன்னு போகும். என்னதான் அந்த செயல் செய்து கொண்டு இருந்தாலும் எப்படா ஆகுது அப்படியே செஞ்சுட்டு நம்ம வேலையை பார்க்க ஓடும் தான் மனசு வருவோம். அதிலே இருந்து கொண்டு போய் உணவு செயல் செய்யலாம்னு தோணவே தோணாது. இது மனம் படுத்தக்கூடிய பால். உலகத்திலாம் ஒழுங்குக்கு எல்லாம் தெரியும் அப்படி மாதிரி நடக்குது. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்தவரெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். நம்ம அப்பா அம்மாவாகட்டும், நம்ம பெரியப்பா சித்தப்பா எப்படி அவங்க பிள்ளைங்க சொத்து ஒத்தெல்லாம் எப்படி ஏமாற்றி எழுதி வாங்கினாங்க. ஆனால் அப்போ நினைக்க மாட்டேங்குது இதே நிலை நமக்கும் வரும் என்று யாரும் நினைப்பதில்லை. புரியுதா? அப்போ இறந்தானா அவதே கதிதான் நமக்கும் வரும். அதன் தெய்வம் சொன்னேன், இருக்கிறது விளக்கை தேடி வைத்துக் கொள்வது போல நீ தேடி வைத்துக்கொள், வான்குருவை தேடி வைத்துக்கொள் என்று ரொம்ப அறிவுறுத்தினா நம்ம அதை கடைப்பிடிப்பதில்லை. அதுபோல தான் இருக்குதுன்றாங்க. பொன்னின் சொற்படிமா ஆசான் கூறுகின்றார், பொன்னின் நெஞ்சமே சொற்படி கேட்கவும் பொருந்தி நீ நன்றாக இன்னமும் பேதமை கொள்கையோ இல்லறந்தனை விட்டு தன்னை தான் அறியாமலும் சிவனடி சார்வதும் இழந்தக்கால் பின்னும் பின்னமாய் இரண்டும் கெட்டான் என்றே பேதமை கொள்வாயே. அதாவது என்ன சொல்றாங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் பேதமை உண்டு. பேதமை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பேதமை இருக்குடா. இப்பாடல் மூலம் விளக்க என்ன வித்தியாசம்ன்றாங்க. மனம் சொல்லும்படி தான் நாம் நடக்கின்றோம், வேற எதுபடி நடக்கிறது இல்லை. மனம் என்ன சொல்லுதோ அதுபடி தான் நாம் நடக்கின்றோம். அடுத்த பாடல் என்ன சொல்றாங்கன்னாக்கா, சீடன் கேட்டது போடுவாங்க. சீடன் கேட்குதல், தங்கள் வாக்கை கொண்டு நான் தெரிந்த விதத்திலே என்னிடம் பேதமை என்பது இருக்குமிடம் காணேன். சர்வ பணியும் மறுத்துவிட்டேன். ஆனால் மேலும் மேலும் தெளிவாய் கேட்பதற்கு தெரியும்படி செய்யும் உதவி வேண்டும் என்று சீடன் கேட்க ஆசான் கூறுகின்றார், சுத்த நெஞ்சமே சற்குரு மலரடி தொழுவகை கேட்பாயேல் பத்தனாகியே மானாபிமானமும் பற்றற விட்டே நீ குற்றமேது செவ்விடம் காண்கினும் ஊறு உடற்களிப்புற்று பற்றுமாகியே திருவடி கெதியென பண்புடன் பணிவாயே. என்ன சொல்றாங்க, இந்த செயலை புரிய வேண்டும் என்றால் மான அபிமானம் நம்மளால விட்டு இருக்க முடியுமா? சார் நம்மளால மான அபிமானம் விட்டு இருக்க முடியுமா? யாராவது சொல்ல சொல்லுன்னு கோபம் வருது. உனக்கு வருதா என்னன்னு தெரியல. உனக்கு வர நீ சாந்தமாக இருப்ப, உங்களுக்கு நம்ம கேட்டால் சொல்லுவாங்க கோபமாக இருக்குது இருக்காங்க. இல்லை உன் கூட வேலை செய்கிறவங்களை கேட்டாலும் கோபமாக இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு எப்பவுமே இந்த நிலையை ஒரு ஸ்டேஜுக்கு போன பிறகு அது வராது. சூடு சொல்லையே நமக்கு எது சொன்னாலும் சரி போயிட்டே இருப்பாங்க. வரவே சத்தியமாக வராது. அப்படிதான் சொன்னாங்க. சொல்லிட்டு போக புத்தர் எப்படி போனாங்க, அவர் பின்னாடி எவ்வளோ பேர் தூத்துனாங்க. என்ன தூத்தலை யாரும் தூக்கிக் கொண்டு இருக்கிறார். அவனையே தூக்கிக்கொள்ள, அவனிடத்தில் அதே உயிர், என்னிடத்திலும் அதே உயிர் தான் இருக்கு. அவனையே தான் தூற்றிக்கொள்வான். நீ அதன் மீது மான அபிமானம் கொள்ளாது என்று புத்தர் சொல்கிறார்.
அதனால போனாங்க. தெய்வமும் அப்படி தான் போனாங்க. உற்றுவார் துற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும். ஞானிகள் ரெண்டுத்தையும் பெருசாக வெயிட்டு கொடுக்க மாட்டாங்க. தொற்றோனையும் மதிக்க மாட்டாங்க, தன்னை பயங்கரம் போற்றோனையும் அவங்க லட்சியம் செய்ய மாட்டாங்க. ஏதோ சரிசமமாக அதை நினைத்துக் கொண்டு ஞானிகள் செல்வார்கள். அது எப்போ வரும்? எப்போ வரும்? நான் வரல, நீ கேட்க நான் சொல்லலை. அதுக்கு மேலே அதான் நீ நான் இன்றில்லா கடலே, நீ நான் இன்றில்லா கடல், சர்வமும் அவன் மயம். எப்போ அது வாயில் சொல்றது? நீ செயல். அனந்தர்களுக்கு அந்த செயலை காட்டி பழக்கி வைத்தார். செயல் நம்ம ஏதோ நினைச்சிருக்கணும், அது கிடையாது. உலகத்தில் மான அவமானங்களைத்தான் நாம் பார்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உதாரணமாக நாம் தலப்பா கட்டுறது இங்கே வரும்போது தான் கட்டி வருவோம், இங்கே வந்து கட்டுவோம். வெளியே கட்டினாக்கா அசிங்கமாக இருக்கும், பார்க்குறோம், நம்மளை பார்த்து கேலி செய்வான் அப்படின்னு இருக்கும். வெளியே கட்டினாக்கா நம்மளை பார்த்து கேலி செய்து இலக்காராவை பார்ப்பான் என்று மாணவமாக என்ன ராம கரெக்டாக அதான் கேலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேலி பண்ணுவாங்க. அதை நான் கட்டேன். ஆர்வம் எல்லாருக்கும் அப்படி தான். ராமம் பார்க்குறேன். ஒரு மாதிரி ஒன்றும் பார்க்குறேன். எல்லாம் தான் சொல்லிங்கிறாங்க. சீடன் கேட்குதல். அவ்வாறே மானாபிமானம் விட்டு குருவை எவ்விடம் காண்கினும் மனோ வாக்கு காயம் ஒத்து அன்பு கலிகூர்ந்து எழுசான் தேகத்தை இருக்கையாக்கி நன்மலரை அவர் திருவடிக்கு சாத்தி தீர்க்க தண்டம் பண்ணச் சொன்னேன். நான் அப்படியே செய்வேன். என்ன சொல்றாங்க? தெய்வத்துக்கு வணக்கம் பண்ணுமா? அவ்வாறே மான அபிமானம் விட்டு சுமார் விடுவாரா? விடமாட்டாரு. மான அபிமானம் விட்டு குருவை எவ்விடம் காணினம் மனோ வாக்கு காயம் ஒத்து அன்பு கலிகூர்ந்து எழுசான் தேகத்தை இருக்கையாக்கி நன்மலரை அவர் திருவடிக்கு சாத்தி தீர்க்க தண்டம் பண்ண சொன்னேன். அதாவது தான் தெய்வம் ரெண்டு கையை தூக்கி அனந்தர்களாகவும் பிறவீரரை பார்க்கும்போது வணக்கம் நமஸ்காரம் செய்யக்கூடிய செயல் ஏவித்துத்தான். ஆனால் சில பேர் ஒரு சிலர் தான். அப்போ அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் போவாங்க. சாலையிலே அது மாதிரி நடக்குது. அனந்தர்கள் வந்தாலாகட்டும், யார் பிறவியில் வந்தாலும் அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ஆத்மாத்மம் இல்லை நம்மிடத்தில். ஆத்மாத்மம் இருந்தால் வாழ்கின்ற வழியை போய் எப்படி நம்ம நமஸ்காரம் சொல்லுவோம்? வழியை போய் சொல்ல வேண்டாம், அப்படியே பார்க்கவே நமஸ்காரம்னா நமஸ்காரம் எப்படி இருக்கிறீங்க? நான் அப்படியே செய்வேன், அதற்கு சந்தேகமில்லை. இவ்வளவும் இழந்த நான் இதற்கு அஞ்சுவேனோ? அப்படியே செய்வேன். ஆனால் உலகத்தார் கண்டு அதிகமாக இகழத்தக்கவராக குரு மிகுந்த அசங்கிய ரூபமாக இருந்தால் நான் பணியும் அளவிலே நிந்திப்பார்களே. குரு அவ்வாறு இருக்கினும் அப்படித்தான் செய்தல் முறைமையோ என்று சீடன் கேட்க சொல்றாங்க. கேட்கறான், சரி எல்லாம் மாணவிமாரெலாம் இருக்காது, விட்டுட்ட குரு வணங்குறாங்கன்னா குரு பார்க்கறதுக்கு லட்சணமாக இல்லாமல் விகார முகத்துடன் கண்ணங்க ரயில்னு இருந்தால் பார்க்கத்த அவர் வேற ஜாதிக்காராக இருந்தால் நான் சைவத்தை நம்பி
இருக்கிறேன். அப்படியாப்பட்ட நான் வேற ஒரு ஜாதிக்காரை நான் எப்படி அவரை போல் மனத்தை ஒட்டி வணங்க முடியும்? இது கேட்கலாம். அது சொல்றாங்க, ஆசான் கூறுகின்றார், புகழையத்தோர் சொல்லுகின்ற கேள்வியாலே கூசுகின்ற நெஞ்சகமே கூற கேளு. அவலமாய் கடலுக்கு வாழும் மாண்பர் அபிமானம் வந்துன்னை அந்தேற்றானால் சவலையம் நல்கிடுவாய் முத்தி மார்க்கம் தான் கிடைப்பதருமையதை சார்ந்தே நீதான் சிவனடியை அடைவதற்கு சற்கூறுதான் திருவுலத்தில் கொத்த வழி செல்லுவாயே. இந்த பாடல் சொல்றாங்க, குவலயத்தில் தாழ்ந்தவர்கள் குருவாக இருக்கலாமான்னு சந்தேகம். சீசன் தான் பெரிய ஜாதி, மேல் ஜாதி, அப்படியாப்பட்ட எனக்கு ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்தவர் குருவாக இருக்கலாமான்னு சந்தேகம் வருது. அதாவது பொதுவாக ஒரு வாழ் தான் முக்கியம். வாழ் தான் சண்டை போட வாழ் தான் முக்கியம், உரை முக்கியம் அல்ல. இந்த வாழ் போகக்கூடிய உரை ரொம்ப முக்கியம் இல்லை, அது உள்ளே இருக்கக்கூடிய வாழ்தான் முக்கியம். உடம்பை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. உடம்பை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. அவருடைய கீர்த்தி தான், திருவடி தான் மிக மிக முக்கியம், செயல்தான் முக்கியம். புரியுதா? நாம் பல பேர் இதுவரை வந்த நம்மளுக்கு வந்த முன்னோர்கள், தாத்தா பாட்டெல்லாம் வந்த ஞானிகளை தன்போல் உடலெடுத்து வந்தார்கள் என்று எண்ணித்தான் ஏமாந்து அடிநரகிற்கு சென்றார்கள். பட்டினத்தார், ஔவையாராகட்டும், அப்ப சுந்தரர், மாணிக்கவாசகர் போன்றவர்களாகட்டும், பரவூர் வள்ளல்வராகட்டும், நமது தெய்வம் ஆகட்டும், அனைவரையும் மக்கள் அந்த உடலை கண்டுதான் ஏமாந்து விட்டார்கள். ஈவன் அனந்தர்களும் தெய்வத்தின் திருமேனியை கண்டுதான் ஏமாந்தார்கள். அவருடைய செயலை ஒரு சொற்ப பேர்கள் தான் புரிந்து அந்த செயலில் கைத்தேறி கொண்டு வந்தவர்கள். இது நிச்சயம் உண்மை. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது என்பது சான்றோர்களின் வாசகம். முருகன் அவர்கள் நமக்கு தெரியாத ஒரு அதிக பெரிய செயலை கை முதலாக கொண்டு வந்து பழகி நம்மையும் அதில் பழக்கி வைப்பார்கள். நம் தெய்வம் அவர்கள் பாட்டையர் மான்மிய சம்பாஷணை அமானிதத்தில் எப்படி சம்பாதனை பண்ணாங்க? ஒரு உதாரணம் தானே அது. அவர் தெய்வம் கேட்டபோது அமானிதம் தனிச்சீதனமாக வாங்கி வந்த அமானித பொருள் எங்கே என்று கேட்க, அதில் கண்ணு, காது, மூக்கு, வாய் என்று தெய்வம் அவர்கள் உரைக்க, அதுக்கு பாட்டையர் அவர்கள் அதில் ஆடு ஐந்தறிவுடைய விலங்குகளுக்கு உள்ளதுதானே என்று தூக்கி எறிந்து விட்டார்கள். அப்போ பாட்டையர் அவர்கள் கைமுதலாக எதை கொண்டு வரார்கள்? அமானித பொருளை. அதைத்தான் நமது தெய்வம் அவர்களுக்கு பல நிலைகளில் அந்த அமானித பொருளின் ரகசியங்களையும் குணாதிசயங்களையும் பண்புகளையும் நிறங்களையும் பிரித்து பிரித்து வேறு வேறாக காட்டி அருளினார்கள். மாண்புமிக்க வருதா? குணம் நலம் அத்தனையும் என் ஐயன் எனக்கு காட்டி தந்தார்கள் என்று ஒருவது போல. ஆம்,
பின்னே என்று எண்ணில் இது ஒரு வார்த்தை வருகிறது. குருவிடம் மாணாக்கர் தன் என்ன கேட்குறான், தெய்வத்திட்ட போய் நம்ம என் மகளுக்கு திருமணம் ஆகணும், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, என் மகனுக்கு பேர் வைங்க, குழந்தைக்கு பேர் வைங்கள் என்று அவர்கள் வந்த காரியத்தை விட்டுவிட்டு மற்ற காரியங்களுக்காகத்தான் நம்ம தெய்வத்தை நாம் நாடுகிறோம். தெய்வம் சொல்லுவாங்க, நான் இதற்காக வரவில்லைடா. ஆனால் ஒரு பல இடங்களில் அவங்க திருவுள்ளம் வருத்தப்படும். குருவிடம் மாணாக்கர் தன் மகளுக்கு திருமணம் முடிந்த பின்னர் சென்று குரு அடக்கம் ஆயின பின் பெற்ற பொருளை பெற முடியாமல் போய்விட்டது. அதாவது ஒரு குருபிரானிடத்தில் இப்போ எனக்கு ஞானம் சொல்லுன்றாங்க. உனக்கு என்ன வேணுங்க, நான் எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. நான் ஞானம் பெற உங்களை தேடி வந்தேன்றாங்க. குரு என்ன சொல்கிறாரு, இது போய் அப்புறம் நான் அடக்கமான பிறகு எல்லாம் வார்த்தையை கவனிக்க. இவன் போய் கேட்குறது, நான் உங்களிடம் ஞானம் பெற வந்தேன் என்று கேட்குறான். தெய்வம் என்ன சொல்கிறாங்க, டேய் நான் அடக்கம் ஆன பிறகு வா, ஞானம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொன்று போனால் மறுபடியும் ஒரு வருஷம் கழித்து வந்து எங்கே வந்தாங்க. இதுதான் யார் நடந்தது, ராமானுஜ பிரான் அவர்களுக்கும் இதேதான். அவர் குருபிரான் யார், திருக்கட்சி நம்பிட்ட கேட்டது. தெய்வமும் இதை ஒரு கதையாக தான் சொல்லியிருக்கிறாங்க. இது குரத்தி கதையில் கோடு இது 7 கதையில் என்று சொல்ல பஞ்சாட்சரத்தில் அதை என்ன பாட்டு பாரு, 7 சொல்லுங்க. அந்த பாடல் என்ன, பஞ்சாச்சாரம் பணச்சுவடிதலில் எழுதி பார்த்ததனை கேட்டும் அனுஷ்டானம் ஜெய பாடு பலனின்னி. இதுதான் பணச்சுவடிதலில் எழுத்துன்றது. அது எழுதி காலில் குத்திட்டு ஒருத்தர் போனான், அவன் பின்னாடியே ஒருத்தர் ஓடனான். அப்போ குரு அந்த கதையே சொல்லுவாங்க. அது குரு அடக்கம் ஆகிட்டார், இவர் இது மாதிரி நான் அப்போ அவரை குரு அடக்கம் ஆகிட்டார். அவருக்கு கட்டில் கீழே இருந்த சோதை எடுத்து இவர் காதலுக்கு பொத்தி காதில் மாற்றி கொண்டு போனான். அப்புறம் அர்ஜுனன் கதையில் அந்த மணி அடிக்கும்போது அந்த தண்ணி கஞ்சி வடிகட்ட தஞ்சை ஒரு குடிக்கிறது கதை. பல கதைகள் இதை வைத்து எழுதப்பட்டுள்ளது. சர்வ அண்ட சராசரங்களையும் விழுங்கி தன்னுள் அடக்கிக் கொண்டு எதிரே சிந்தையற்று உட்கார்ந்து இருக்கும் பெரியார் என்னும் பிரம்ம பீடத்தை நோக்கி உவகை பொங்க ஆத்திரம் மட்டர ஓடி நிற்க ததும்பி பாடியதாவது. தெய்வம் பாடுறாங்க, எப்படி இருக்காங்க பாட்டையா. சர்வ அண்ட சராசரங்களையும் விழுங்கி தன்னுள் அடக்கிக் கொண்டு
எதிர்ப்பு செல்வண்டாத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நமது நினைவு எடுத்துக்கொண்டு எதிரே சிந்தையற்று, அதாவது மனமற்று, பாட்டை இருக்கிறாங்களாம், மனமற்று உட்கார்ந்து இருக்கும் பெரியார் என்னும் பிரம்ம பீடத்தை நோக்கி உவகை பொங்க ஆத்திரமற்ற ஓடி நிற்க ததும்பி பாடியதாவது: அம்மையே, அப்பா, ஒப்பிலாமணியே, அன்பின் விளைந்த ஆர் அமுதே, கொஞ்சையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் குருத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவப்பதம் அளித்த செல்வமே சிவபெருமானே என்றிருப்பதை, செம்மையே ஆய சிவப்பதம் அளிப்பாய் செல்வமே சிவபெருமானே என்று தெய்வம் மாற்றி படித்தார்கள், பாடினார்கள். மேலும் அவர்கள் பாட்டையர் அவர்களை நோக்கி, வேத கலைக்கதி மாதுளராகிய மன்னோ என்றும் தருமதுரை திருவரத பராபர பரங்கனியே செங்கண் சென்மறை சஞ்சீவி என காகும் என இடரிடும் கடையினால் எனக்கரும் துளை இறைவா இறைவா அருள் என பல விதமாக பரிதாப குரலிருந்து இறைவா என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று தோற்றம் செய்து நன்றாடி நின்றார்கள். அது மாதிரி நம்ம நிற்கிறோமா தெய்வத்திட்ட? அவங்க சந்நிதியில் ஒரு பாடல் படிங்கன்னு யார் சொல்றது? அங்க இருக்க யார் சொல்றது? ஆனந்தர்கள். குறிப்பாக ஏன்னா அனந்தருக்கு பிள்ளை தெரிஞ்சு சோத்திரம் படி சின்னவே சொல்றாரு வச்சுங்களேன். சோத்திரம் நமக்கு பல பேர் சத்தியமாக காஞ்சி பல பேர் தெரியாது. சோத்திரப்பா படிக்கிறது கூட நிறைய பேர் தெரியாது. அதான் ஒரு கேட்டார், என்னப்பா காஞ்சிபுரம் சபை நடத்துகிற, அங்கே இருக்கும் சோத்திரப்பா கூட படிக்க தெரியாமல் இருக்குதுன்னு கேட்குறாங்க. மனசு தொட்டு சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு சோத்திரப்பா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம்? அட்லீஸ்ட் ஒரு 5 பாட்டு 6 பாட்டு ஆகுது. எல்லாம் தெரிஞ்ச ஒரே பாட்டு ஆத்தாளாய் வந்து எனக்கு அமுதம். அதை தவிர வேற பாடலே இல்லையா? இப்படியும் கோபாலகிருஷ்ணன் வந்து கேட்டார், படிக்க சொல்லு, மூளை படிக்க சொல்லு காஞ்சூர் பசங்களை. மேலும் அவர்கள் அருட்கதி எனவே மாண்டார்கள். தெய்வம் ஓம்கதி எனவும் அருட்கதி எனவும் ஓம்கதி எனவும் அவரும் மாறியதால், ஓம்கதி என தெய்வம் அவர்கள் மாறியதால் நம்மையும் ஓங்கார வடிவனாக நம்மையும் அவர்கள் மாற்றுகிறார்கள். இதை திருக்குறானில் சொல்லும்போது அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிபவர்களுக்கு அல்லாஹ் யார் மீதும் தனது அருளை பொழிவானோ அவருடன் வாழும் பாக்கியம் கிட்டுகிறது. நேசத்தையும் இரக்கத்தையும் பாரபட்சமும் விளைவேற பண்படுத்த புத்த பகவான் தீர்த்து சொல்வது அதைத்தான் புராணிலும் சொல்லுகிறார்கள். அல்லாவுக்கு அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள், உங்களுடைய எந்த செயலும் வீணாகி போகாது. கீழ்ப்படிவதற்கு எந்த செயலும் வீணாகி போகாது. அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படைந்தால் உங்களுடைய செயல் எதுவும்
வீண் போகாது என்ற திருக்குறானில் ஆர்வம் உள்ளார்கள். ஆமாம் தூக்கிட்டாரு. சீடன் கேட்குதல். What is the